திமிருன்னு சொல்லுவாங்கல்ல, திமுக ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நீங்க வேணும்ட்டு அவங்கள வந்து ஒரே நைட்ல வேலை விட்டு போறது, நீங்க போய் அங்க வேலை வாங்கிக்கோங்கன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு மாதிரி ஆரோகன்ஸ் இருக்குல்ல, இந்த அதிகார திமிருன்னு சொல்லுவாங்கல்ல, திமுக ரொம்ப அதிகமா இருக்கு. நானும் ஜெயலலிதாக்கு எதிராக பேசியிருக்கேன், நான் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்கேன், நான் ஜெயலலிதா டிஎம்கே தவிர வேற கட்சிக்கு ஓட்டுதே இல்லை என் வாழ்க்கையில. ஆனா இப்படி ஒரு அதிகார திமிரு இருக்குல்ல, ஒரு மக்களா பார்க்காம அவங்கள வந்து ஒரு ஏதோ ஒரு விதமான விலங்குகள் மாதிரி பார்க்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது முதல் தடவை நான் டிஎம்கே கிட்ட தான் பாக்குறேன். எந்த அரசும் ஊழல் பண்ண அரசெல்லாம் இருக்கு, ஆனா எந்த அரசுமே இப்படி அவமானப்படுத்துறது இல்ல மக்களை. இவ்வளவு நடந்து கூட நேரு வரல, சேகர் பாபு சிஎம்டிஎம் மினிஸ்டர், அவர் ஆபீஸே இது கிடையாது, ஏழகம் தான் அவர் ஆபீஸ். இதை பார்க்க வேண்டியது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேஎன்ஏ. ஆனா கேஎன்ஏ பாத்தீங்கன்னா நேற்று கூட ஜாதி சங்கத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு மீட்டிங்க்கு. ஆனா நேரு வந்து இங்க வரல. அப்ப நேரு தானே பேசணும், நேரு உட்கார்ந்து பேசணும். ஆனா நேரு செய்யல. இதுவே நீங்க நினைக்கிறது கலைஞர் இருந்தா கூட வாய் திறந்ததா சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை தக்க வைக்கணும், அடுத்த கான்சிக்யூட்டிவ் டைம் ஆட்சி வரணும்னு கூட அவங்களுக்கு ஆசை இல்லை. இந்த 5 வருடத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு போயிட முடியும் நம்மளுடைய சுயநலத்துக்காக அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அரசாதான் திமுக அரசு.